Hi friends, welcome to Kadai samayal. நம்ம இன்னைக்கு ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். அது வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி போண்டா செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். நான் கோதுமை மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். அரிசி மாவு வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை மல்லி வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் குழந்தைங்க சாப்பிட்றனால 1 தான் எடுத்திருக்கேன். அதுக்கு பதிலாக நம்ம காரத்துக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் தூள், சோம்பு, தேவையான அளவு உப்பு, இவ்வளோ தான் அதுக்கு தேவையான பொருள். இப்போ நம்ம இதுக்கு மாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அரிசி மாவு. அரிசி மாவு சேர்க்குறனால உங்களுக்கு வந்து போண்டா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வரமிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே சேர்த்து நம்ம ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவை வந்து பிசைஞ்சுக்குவோம். நம்ம கோதுமை மாவில் பண்ணுறனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம். அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. இந்தளவுக்கு கெட்டியாகவே பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா போண்டா வந்து எண்ணெய் இழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம இப்படி கையில் எடுத்து போடும்போது போண்டா வந்து விழுகணும். இந்தளவுக்கு கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், மாவு பிசைஞ்சாச்சு. எண்ணெய் வந்து காய வச்சுக்கலாம். இது நம்ம போண்டா போடுறதுக்கு எண்ணெய் கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு போண்டாவாக போட்டுடலாம். போண்டா எல்லாமே போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. ஒரு பக்கமாக நல்லா செவந்துருச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு இன்னொரு பக்கமாக 2 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்ல கலர் வந்து செவந்து வந்திருக்கணும். அந்தளவுக்கு வேக விட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல கலர் மாறி வந்துருச்சு. இப்போ நம்ம இது ஒரு பிளேட்டில் வந்து எடுத்துக்கலாம். மழை டைம்லலாம் நம்மளுக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிட்ணுன்னு தான் தோணும். அந்த டைமில் டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்து ரெடி பண்ணிடலாம். நம்ம சேனல் வீடியோஸ் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய கோதுமை மாவு போண்டா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் இதை இன்னைக்கு டீ குடிச்சிட்டே சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி வீடியோஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.